வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதாஸ் எம்ப்ராய்டரி அண்ட் ஸ்பெஷல். உங்கள் அனைவருக்கும் லதா எம்ப்ராய்டரி சார்பாக இனிய தைத்திருநாள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கல் வந்தாச்சு, எல்லார் வீட்லேயும் பொங்கல் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் அண்ட் பொங்கல் விஷஸ். நாங்கள் எங்கள் பொங்கல் பானையில் கோலமிட்டதை வீடியோ போட்டிருந்தோம். அந்த கோலமிட்ட பொங்கல் பானையில் எங்கள் வீட்டில் இருந்தே எடுத்த மஞ்சள் கொத்தை கட்டி பொங்கல் பானை ரெடி பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் இதோ பால் பொங்க போகுது. உங்கள் வீடுகள்லேயும் இதே மாதிரி பால் பொங்குற மாதிரியே உங்கள் குடும்பங்களில் இன்பம் பொங்கி மகிழ்ச்சி பொங்கி நல்லதெல்லாம் பொங்கணும்னு நம்ம ஆண்டவனை இந்த வருஷம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லார் வீட்லேயும் நல்லதெல்லாம் பொங்கி வழிக்கணும்னு வேண்டிக்கலாம். பொங்கல்னு சொல்லி இந்த பொங்கல் செலிப்ரேஷனை பற்றின மற்ற வீடியோஸையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் நடுவீட்டு கோலம் போட்டிருக்கோம். இது நகரத்தார் மக்கள் போடக்கூடிய ஒரு கோலம். இந்த கோலத்தை குழந்தைங்க யாரும் விளையாடும் போது மிதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சுற்றி கரும்புகளால் எங்கள் அம்மா பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. அதுவும் நல்லது தானேங்க, கோலம் கஷ்டப்பட்டு போட்டதை அழிஞ்சிடக்கூடாது இல்லையா. இது பச்சரிசி மாவில் போட்ட கோலம். அன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், அந்த மாவு எப்படி போடுறதுன்னு. அதில் போட்ட கோலம் தான் இது. இந்த கோலத்தை பாருங்கள், சங்கு போட்டிருக்காங்க, உள்ளுக்குள்ளே கட்டங்களும் நெளிகளும் தான் போட்டிருக்காங்க. போட்டு கார்னரில் எல்லாம் கோபுரம் மாதிரி போட்டிருக்காங்க. போட்டு நிறைய புள்ளிகள் வச்சுருக்காங்க. கவனிச்சிங்களா? அந்த புள்ளி குத்துறது அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய சமூகத்தில் புள்ளி பெருகணும்னா நிறைய குழந்தை குட்டிகள் எல்லா குடும்பத்துலேயும் பிறக்கணுங்கிறது தான் அர்த்தம். நிறைய குழந்தைகள் பிறந்தாலே புள்ளி பெருகும், மக்கள் தொகை அதிகமாகும். அதுதான் இதனுடைய அர்த்தம். ஸோ எல்லா வீடுகள்லையும் புள்ளி பெருகணுங்கிறதுக்காக தான் அவங்க நிறைய புள்ளி குத்தியிருக்காங்க. இது மட்டுமா, தெருக்களில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வண்ண கோலங்கள் போட்டிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் நம்ம அதையும் பார்க்கலாம். எங்கள் வீட்டு துளசி மாடத்தையும் அழகாக கோலம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க எங்கள் குட்டீஸ். அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டீஸ் அவங்க கைவண்ணத்தை இங்கே மாவு கோலத்தில் காமிச்சிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தெருவில் எப்படி கோலம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். வாவ், பிரிட்டி. நம்ம ஸ்ட்ரீட்டில் எல்லாம் அழகாக கோலம் போட்டிருக்காங்க. இதுதான் எங்கள் வீட்டு வாசல் அழகான பூக்கோலம் போட்டிருக்காங்க. ஹாப்பி பொங்கல் வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், டபுள் கலரில் ஒரு பூக்கோளம், அருமையான ஒரு கோலங்க. இது நான் போட்ட கோலம் தான். எப்போவுமே மயில் கோலம் தான் போடுவோம். இந்த வருஷம் மாடை ட்ரை பண்ணலான்னு போட்டோம். அழகாகவே வந்திருக்கு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார்னு ஒரு திருக்குறளை நாங்கள் எழுதியிருக்கோம். இதுவும் பார்க்க அழகாக தாங்க இருக்குது. அந்த மாட்டோட முகம் இந்த வருஷம் ரொம்பவே அழகாக வந்தது. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்களேன், இது எங்கள் வீட்டு குட்டீஸோட கைவண்ணம். அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அழகழகாக கோலம் போட்டு அதையும் கலர் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது. வாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் எப்படி கோலம் போட்டிருக்காங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். கடைசியாக ஒரு கோலம் போட்டிருக்காங்க, அதுவும் அழகாக இருக்குது. வாங்க, அதையும் நம்ம எடுத்துருவோம். வாவ், அழகழகான கலர்ஸ் கொடுத்து ரொம்பவே அழகாக போட்டிருக்காங்கங்க. ப்ரிட்டியாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் போடுறதுக்கு எப்படி அவங்களுக்கு 1 to 2 hours ஆகிருக்குங்க. வாங்க, இது இன்னொரு வீட்டில் போட்டிருக்காங்க இந்த கோலம். அப்படியே நம்ம பார்த்துட்டே போகலாம். நிறைய பேர் அழகாக கோலம் போட்டிருக்காங்க. இது பாருங்களேன், சிம்பிளாக போட்டாலும் ஒரு மாதிரி நல்லா போட்டிருக்காங்க அழகாக. இது பொங்கல் பாட் போட்டிருக்காங்க. அழகான ரோசா பூ போட்டிருக்காங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. இன்னொரு வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு. வாங்க, குவிக்காக எங்கள் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிடுறேன்.